இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுடைய திருவடி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறார். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம கோவிலுக்கு போனால் எல்லாரும் ஒரு கோவிலில் 1,00,000 பேர் ஒரு நேரத்தில் இருக்காங்க, ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறாங்க. இப்போ சூரசம்ஹாரம் நடக்குது, ஒரு திருவிழா காலங்கள். இந்த விழா காலங்களில் 1,00,000 கூட தொடும் சில திருக்கோவில்களில். அத்தனை பேரும் இறைவன்கிட்ட ஒரே விண்ணப்பத்தை வைப்பாங்களா? அத்தனை பேருக்கும் ஒரே தேவை இருக்குமா? இல்லை. ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று கேட்பாங்க. எனக்கு இது வேணும், எனக்கு அது நடக்கணும், எனக்கு இது நடக்கணும், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விண்ணப்பம் வைப்பாங்க இறைவன்கிட்ட. குழந்தைங்க வேணுன்றதுலேருந்து, குழந்தைங்களோட ஆரோக்கியத்துலேருந்து, தன்னோட உடல் ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம், பொருள் ஆரோக்கியம், ஃபினான்ஷியலாக அவங்க கஷ்டப்படாமல் இருக்கணும் இல்லையா? அதனால் எனக்கு இவ்வளவு காசு வேணும், இந்த செலவுக்கு பணம் வேணும், மகளுக்கு கல்யாணம் இருக்குது, கையில் ஒன்றும் பணம் இல்லை, பணம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க. பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு கேட்கக்கூடியவங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கலாம். ஒரே வேண்டுதலை பல பேர் வைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஆனால் நமக்கு பெரியவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே மாயை சார்ந்து உருவாக்கப்பட்ட விஷயங்கள். அதனால் இதுக்கு தோற்றமும் உண்டு, மறைவும் உண்டு. நீ கேட்கணுன்னு ஆசைப்பட்டீன்னா பாரதியார் சொல்லுவார், புதிய ஆத்திச்சூடியில் சொல்லுவார், பெரிதினும் பெரிது கேள் அப்படின்வார். கேட்குறதே பெருசாக கேள், கிடைக்க தான் போகுது. கொடுக்குறவங்க ரொம்ப ரொம்ப பெரியவங்க. அதனால் நீ கேட்குறதே கேட்குற. நீ 1 கோடி கேட்டாலும் 100 கோடி கேட்டாலும் கொடுக்க ஒருத்தர் தயார். அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டால் அது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். அதனால் கேட்குறதே கேட்குற. கொஞ்சமாக வச்சுருக்கிறவங்கள்ட்ட 1000 ரூபா கேட்கலாம். அல்ல குறையாத வற்றாத செல்வம், சகல செல்வமும் நிறைஞ்சி வழியுது. அந்த இடத்துல எது கேட்டாலும் கிடைக்கும். கொடுக்கக்கூடிய மனம் உள்ள வள்ளல், கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள வள்ளல். அங்கே போய் நம்ம கொஞ்சமாக கேட்கக்கூடாதான். பாரதியார் அப்படி சொல்கிறார், பெரிதினும் பெரிது கேள். இருக்கிறதுலையே எது பெருசு அப்படின்னு நீ நினைக்கிறியோ அதை விட பெருசாக கேள் அப்படின்வார். அதே மாதிரி இந்த மகான்கள்லாம் எப்படி கேட்கணும், என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய சில பாடல்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இறைவன்கிட்ட நாம் என்னெல்லாம் கேட்கலாம், இதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது. அபிராமி பட்டர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அபிராமி அம்மையை முழுக்க இறைவனை நினச்சவர். அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியை அம்மையின் அருளால் வர வச்சவர். அப்போ அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அபிராமி பட்டர் என்ன சொல்கிறாரு, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாழி அறி துயிலும் எனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அப்படின்னு சொல்கிறார். என்னெல்லாம் கேட்குறாருன்னு பாருங்களேன். அந்த பட்டியல், இப்போ ஒரு கடைக்கு போனோம், மளிகை சாமான் வாங்கணுன்னா நம்ம பட்டியல் போடுறோம். வெளியில் போய் இன்னென்ன வேலை இருக்குது, இன்னென்ன பொருள் வாங்கினோன்னா ஒரு பட்டியல் தயார் பண்ணிவிட்டு கடைக்கு போவோம். இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக வழக்கம்தான். அவர் அம்மைக்கிட்ட பட்டியல் போட்டு கேட்குறாரு, கலையாத கல்வி, அதாவது சஞ்சலம் இல்லாத, எந்த குறையும் இல்லாத கல்வி, கற்க கசடற, அந்த மாதிரி கசடில்லாத முழுமையான கல்வி ஞானத்தை கொடு, குறையாத வயது, எப்போவும் நான்
என்றும் 16 மார்க்கண்டேயன் மாதிரியே இருக்கணும். குன்றாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும். நட்பு வட்டம், அதாவது நல்லவங்க கூட சேர்ந்தால் நமக்கு நல்ல குணம் நல்ல மனம் வரும். அதனால் அந்த சேராத இடம் சேர்ந்து நம்ம கெட்டுடக்கூடாதுன்றதுக்காக அது இல்லாத அளவுக்கு என்னோட நட்பு வட்டம் இருக்கணும். கபடு வாராத நட்பு, அந்த நல்லவங்க கிட்ட கபடு வராது. அதனால் இவர் இப்படி கேட்குறாரு, நல்லவங்க கூட சேரணும்னு கேட்கல, கபடு வாராத நட்பும். சேர்ந்த பிறகு கூட கபடு வரலாம்ல, முதல்ல நல்லவங்களா இருந்து பின்னாடி கூட கபடு வரலாம். இது நம்ம நிறைய கதைகளில் நிறைய வாழ்க்கையிலேயே பார்த்துருப்போம். ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க, நடுவில் கொஞ்சம் பிரச்சனையாகி அதில் அவங்க மன உளைச்சலால் கோபத்தினால பொறாமையினால் பல துன்பங்கள் நட்புக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கு. நட்பு தான் மிகச்சிறந்ததுன்னு வள்ளுவர் சொல்லுவார். அப்படிப்பட்டவங்க கிட்ட கூட சில சமயங்களில், எல்லாத்தையும் இல்லை, எப்போவும் நட்பு உயர்ந்தது தான், நான் நட்பை சொல்லலை. சில நண்பர்கள் அவங்க மனசு திரியலாம், அதனால் அவர் அதையும் சொல்லி கேட்குறார் தெளிவாக. கபடு வாராத நட்பும், கபடு வந்தால் தான் மற்ற பிரச்சனை. கன்றாத வளமையும் குன்றாத இளமையும். எனக்கு எப்போதும் வளமையாக இருக்கணும், இளமை குன்றாத இளமையாக இருக்கணும். கழுப்பிணி இல்லாத உடலும். இந்த ஊர்பட்ட நோய் பிரச்சனை இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டி கேட்டாலும் யாரோ ஒருத்தர் நோயை உள்ளவங்க தான் இருப்பாங்க. இந்த வீட்டில் எல்லோரும் நோய் இல்லாமல் இருக்காங்களான்னு கேட்டு பாருங்கள், இல்லைன்ற வார்த்தை தான் நிறைய பேர்கிட்ட வரும். அவங்களுக்கு இது இருக்குது, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த உடலில் கழுப்பிணி இல்லாத உடலை கூட சலியாத மனமும். ஆமாம் போயே அப்படின்னு சலிச்சிக்கக்கூடாது. செய்கிறத திடமாக முழுமையாக புரிஞ்சு தெளிவாக செய்யணும். அந்த மாதிரி சலியாத மனம், எதுக்கும் சலிப்படையாத மனசு. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது அப்படின்னு ஒரு திரைப்பட பாடலில் கூட ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலில் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை உண்மையிலே ரொம்ப நச்சுன்ற வார்த்தை. சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும். வீட்டில் மனைவி இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி அப்படின்னு இருந்தால் அந்த அன்பு மையமாக இருக்கணும். 2 பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய அங்கம் அந்த அன்புக்கு இருக்கணும். அங்கே பிரச்சனை வராது. அந்த அன்பு இல்லாத போது எல்லாமே பிரச்சனை தான். அதனால் அன்பு அகலாத மனைவியும். புதுசில் ஒரு மாதிரி இருப்பாங்க, நாட்கள் போக போக அனுபவத்தின் காரணமாக வாழ்க்கையில் ஏற்படுற குற்றங்குறைகள் காரணமாக மனசு மாறும். அப்படியெல்லாம் அகலாத, என்றைக்கும் அன்பாக இருக்கக்கூடிய மனைவியும். தவறாத சந்தானமும். தவறுதலில் 2 இருக்குது, தவறி போகிறதும் இருக்குது, தவறான பாதையில் போகிறதும் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாத சந்தானம், குழந்தைகளும். தாழாத கீர்த்தியும். எப்போதும் என்னோட பெருமையில், அதாவது நான் நல்லவனாகவே இருந்தால் தாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது என்னை நான் நல்லவனாக நிலைநிறுத்திக்கணும். அதனால் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும். ஒரு சொன்னால் அதை நான் மாற்றி பேசக்கூடாது. என் மனசில் அவ்வளவு திடமான உறுதியான மனசு என்கிட்ட இருக்கணும். அதுக்கேற்ற சூழ்நிலையும் இருக்கணும். அதனால தான் வார்த்தை மாறி பேசுவாங்க. இப்போ இன்றைக்கி ஒன்று தரேன்னுவாங்க, அவங்கள்ட்ட இல்லாமல் கூட இருக்கும். அடுத்த நாள் கேட்டால் ஐயோ என்கிட்ட இல்லையே, நேற்று இருந்தது இன்றைக்கி இல்லைன்னுவாங்க. அப்படி கூட நான் சொல்லக்கூடாது, என் வாயில் அப்படி வரக்கூடாது. தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும். ஒரு கோவிலுக்கு ஒன்று நம்ம இப்போ டொனேஷனாக தரணும்னு நினைக்கிறோம். இந்த நல்ல வேலையை நாம் எடுத்து செய்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி நாம் யாராவது ஏதாவது செய்யலான்னு நினச்சா கூட இதெல்லாம் இப்போ தேவையா, வேண்டாம், இப்போ நமக்கே இல்லாமல் இருக்குது, இது வேண்டான்னு ஒருத்தர் தடுக்கலாம். இதெல்லாம் வீண் வேலைன்னு தடுக்கலாம். அது மாதிரியெல்லாம் இல்லாமல் தடைகள் வாராத கொடையும் கொடுக்கணும். கொடை கொடுக்கறதுக்குரிய பொருளும் இருக்கணும். அப்படி கொடுக்கணும்னு நினச்சி பொருளும் இருந்து வேறு ஏதாவது தடங்கள் வந்துட்டால் அதனால் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும். செல்வம் குறைஞ்சாதானே நமக்கு பல பிரச்சனை. செல்வம் எப்பவும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும். நேர்மை என்கிட்ட எப்பவும் இருக்கணும். அந்த நேர்மையான வாழ்க்கை, நேர்மையான மனசு, நேர்மையான சிந்தனை அது என்கிட்ட எக்காலமும் வளையக்கூடாது, கோணக்கூடாது. கோணாத கோலும்
ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும். இத்தனையும் இருக்குது, அப்புறம் ஏன் துன்பம் இருக்க போகுது? ஒருவேளை வினை காரணமாக இருக்கலாம்ல, அதையும் சேர்த்து கேட்டு வைப்போம் அப்படின்னு. வினை காரணமாகவும் எனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும். இவ்வளவும் இருந்து இது ஒன்று இல்லைன்னா இத்தனையும் நிலை இல்லை. அதனால் நச்சுன்னு என்ன கேட்குறாரு? துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். என்னை நல்லவங்க கூட, அன்பர்கள் கூட, தொண்டர்கள் கூட சேர்த்து வச்சிடணும். அலையாழி அறிதுயிலுமா எனது தங்கையே. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டு அறிதுயில் பண்ணுறாரு திருமால். அவருடைய தங்கையே, ஆதிக்கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அப்படின்றார். என்னென்ன கேட்குறாரு பாருங்கள். இந்த பட்டியல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளும் பட்டியல் போடுறோம் இது எதுக்கோ. அந்த பாடல், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபேணி இல்லாத உடனும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாழி அறிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இதே மாதிரி நம்ம வள்ளல் பெருந்தகை வடலூர் வள்ளலார் அவர் ஒரு விண்ணப்பம் வைப்பார். அந்த விண்ணப்பத்தை பார்த்தா மிக அருமை. இந்த விண்ணப்ப லிஸ்ட்டை விட இந்த லிஸ்ட்டு இன்னும் பெருசாக இருக்கும். நிறைய அதுதான் இருக்கும், நிறைய விண்ணப்பம் தான். அந்த தலைப்பே விண்ணப்பம் விண்ணப்பம்னு வரும். அதில் ஒரு பாடல் நாம் இந்த பதிவுக்கு எடுத்துக்கிறோம். பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெரு நெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம்போங்கு கந்த வேளே. தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே. இப்போது என்னென்ன கேட்குறாரு பாருங்கள். உத்தமர்களோட உறவு வேணும். அவங்க எப்படிப்பட்ட உத்தமர்களாக இருக்கணும்? ஒருமையோட, ஒரே மனசோட, பின் பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றை நினைக்கக்கூடிய உத்தமர்களாக இருக்கணும் அவங்கெல்லாம். அவங்களோட எனக்கு உறவு வேணும். உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறவங்க அவங்க எல்லாம் ஐயா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அது மாதிரி ஆள் கூட என்ன சேர்த்து விட்றாத. அவங்க கூட என்ன சேர்க்காமல் இருக்க வச்சுடு. அதாவது அவங்க கூட நான் பழகக்கூடாது, அவங்க கூட நான் உறவு கொள்ளக்கூடாது. உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் எனது புகழ் பேச வேண்டும். நான் பேசுகிற பேச்செல்லாம், நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்னு வள்ளலார். அது மாதிரி பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். சதா சர்வகாலமும் உன்னுடைய பெருமைகளையே நான் நினச்சி பேசிக்கிட்டே இருக்கணும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். என் வாயில் பொய்யே வரக்கூடாது. எப்போதும் சத்திய வார்த்தைகளாக இருக்கணும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். நல்ல நெறிகளை ஒழுக்கத்தை நான் கடைப்பிடிக்கணும். இந்த மதம் திமிரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆணவம், அது மாதிரி அது ஒரு பேய் மாதிரி ஆட்டி வைக்கும். அதனால் அதெல்லாம் என்ன பிடியாதிருக்க வேண்டும். இது வேணும், அது வேணாம். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். அது மாதிரி பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். எனக்கு பெண்ணாசை இருக்கக்கூடாது. அந்த காமத்தினால
இச்சையினால் வரக்கூடிய துன்பங்கள் அப்படியே வரிசையாக நிற்கும். க்யூவில் நிற்கிற மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று. இவர் பிக் பாஸ் மாதிரி, அவர் பின்னாடி பலது இருக்கும். அவங்க எல்லாரும் சேர்ந்து துன்பத்தை கொடுப்பாங்க. அதனால் மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், பூனை மறவாதிருக்க வேண்டும். இது இருந்தால் தான் அது மறக்கும். மதி வேண்டும், இதையெல்லாம் வேணும்னு கேட்கறதுக்கே ஒரு மதி வேணும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மதி வேணும். இதையெல்லாம் கேட்டு அடையிறதுக்கு இன்னும் பெரிய மதியாக வேணும். அதனால் முக்கியமானது என்ன வேணும்? இதை எல்லாத்தையும் விட பெருசாக மதி வேண்டும். சரி, இவ்வளவும் இருக்குது, நீ கொடுத்துட்ட, எப்படி இருந்தால் கொடுப்ப? நின் கருணை நிதி வேண்டும். உன்னோட கருணை இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே அமையும். அதனால் நின் கருணை நிதி வேண்டும். சரி, இவ்வளவும் இருக்குது, உடம்பு நலிஞ்சு போச்சு, என்னால் எதையாவது சரியாக செய்ய முடியுமா? நோயாக இருக்கிற உடம்பை வச்சுக்கிட்டு. அதனால் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். இவ்வளவும் பொருத்தமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போது இறைவன்கிட்ட கேட்குறப்ப இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு குழந்தைங்களுக்கு பேச கற்றுக் கொடுக்குறோம்ல வீட்டில். வாய் பேச வராத குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவோம்? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதை பார்த்து அந்த குழந்தைங்க சொல்லும். அதுபோல் நாமெல்லாம் குழந்தைங்க அப்படின்னு பெரியவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க? கேட்குறதே கேட்குறீங்க, பெரியவங்கக்கிட்ட பெருசை விட பெருசாக கேளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் சிந்திக்க தெரியுமோ அதையும் விட பெருசாக கேளுங்க. அதை இப்படியெல்லாம் பிரித்து சொல்லி கேளுங்க. இது மாதிரியெல்லாம் ப்ரே பண்ணாதான், விண்ணப்பம் வச்சா தான் சேங்ஷன் ஆகும், அழுதாதான் தான் பால் கிடைக்கும். அதனால் என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு பாடலும் அருமையான பாடல் இருந்தாலும் இந்த பாடல் அவ்வளவு சிறப்பான பாடல். சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலம்போங்கு கந்தவேளை கூப்பிடக்கூடிய தெய்வ மணிமாலையில் அந்த பாடல் அது மாதிரி சொல்லுவார். இன்னொரு பாடல் நம்ம பார்க்கலாம் பாருங்கள், அது இன்னும் இதை விட நல்லாவே இருக்கும். எல்லாமே விண்ணப்பந்தான். வடலூர் பெருமான் பாடல்கள் எல்லாமே உருக்கும். திருவாசகத்தை போல தான் இருக்கும். அவருக்கே திருவாசகம் ரொம்ப பிடிக்கும், மாணிக்க வாசகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் உருக்கமாக பாடுறாருன்னு சொல்லுவார். இவர் அதை விட உருக்கமாகவே இருக்கும் பல பாடல்கள். அது மாதிரி பாடுவார். ஒரு பாடல் நம்ம இது பதிவு சின்ன பதிவு இல்லையா, நம்ம நிறைய நேரம் பேச முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிறோம். என்னெல்லாம் இறைவன்கிட்ட கேட்கலாம், எப்படியெல்லாம் கேட்கலாம்? அதுக்காக காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கனவாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலை கருவியாலே, கோடாலே, பிறவி பற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன். இதெல்லாம் நான் கேட்டேன். விரைந்தளித்தான் எனக்கே. டக்குன்னு கொடுத்துட்டாராம். அப்படியே ததாஸ்துன்ட்டார். உடனே நீ கேட்டதே கிடைக்க கடவுளே, உடனே கொடுத்துட்டோம் போ அப்படின்ட்டார் போல இருக்குது. ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. என்னால் எல்லாம் எதாலெல்லாம் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, உடம்புக்கு தொந்தரவு வரக்கூடாது, காற்றால் வரக்கூடாது, மண்ணால் வரக்கூடாது, வானத்தால் வரக்கூடாது, கனலால் நெருப்பால் வரக்கூடாது, தண்ணியால் வரக்கூடாது, வெள்ளத்தால் வரக்கூடாது, கதிரால் வெப்பத்தால் சூரிய வெப்பத்தால் வரக்கூடாது, கூற்றால் வரக்கூடாது, யமனால் வரக்கூடாது, பிணியால் எந்த பிணியாலையும் வரக்கூடாது, கொலைக்கருவிகளால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது, கோள்கள் பற்றும் இந்த நவகிரகங்களால் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடத்தி வைக்கிறதா அவங்களுடைய பொறுப்பு தான். அந்த மாதிரி கோளாலே எனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. பிறவி பற்றும் கொடும் செயல்களாலே, பிறவி பிணின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நமக்கு சஞ்சிதம், இப்போ ஆகாமியம், பிராரத்துவம் தூக்கிட்டு வந்தது, இந்த ஜென்மத்துக்கு தூக்கிட்டு வந்த பிராரத்துவம். இப்படி வினைகள் 3 பாகுபாடாக இருக்குது. ஸ்டோரில் சேர்த்து வச்ச, கிடங்கில் சேர்த்து வச்சது சஞ்சிதம். இந்த பிறவியில் நம்ம செய்கிற செயல்களால் நமக்கு புதுசாக சேர்றது ஆகாமியம். இந்த ஜென்மத்தில் நாம் இதை அனுபவிச்சே ஆகணும்னு நமக்கு பங்கு போட்டு வகுத்து வச்சதே பிராரத்துவம். இந்த மாதிரி பிறவி பற்றும் கொடும் செயல்களாலே, இதாலையும் இருக்கக்கூடாது. வேற்றாலே, எப்போ வேற ஏதோ நான் இப்போ கேட்க விட்டதெல்லாம் வச்சுக்கோயேன்,
இது போக வேறு எதனாலையும் எனக்கு வரக்கூடாது. எஞ்ஞான்றும் எப்பவும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன். ஒளியுடன் கேட்குறாரு. இது எல்லாரும் நம்ம கேட்போமா? அதை கொஞ்சம் யோசிப்போம். இப்படியெல்லாம் நம்ம கேட்டு விண்ணப்பம் வச்சா இறைவனுக்கு காது கேட்கும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது சேங்ஷன் ஆகும். சில விண்ணப்பங்கள் உடனே சேங்ஷன் ஆகும். சிலது அதாவது ஒரு செகண்டில் சேங்ஷன் ஆகலாம், ஒரு நாளில் சேங்ஷன் ஆகலாம், ஒரு வாரத்தில் சேங்ஷன் ஆகலாம், ஒரு மாதத்தில் ஆகலாம், ஒரு வருஷத்தில் ஆகலாம். ஆனால் விண்ணப்பம்னு வச்சுட்டா நம்முடைய வினைகளை பொறுத்து, நம்முடைய வைராக்கியத்தை பொறுத்து. வினைகள் குறையணும், இல்லாமல் இருக்கணும், நம்முடைய மனசு சுத்தமாக இருக்கணும், சஞ்சலம் இல்லாமல் சிந்தை தெளிவோடு இருக்கணும். விண்ணப்பம் ஒன்றாக இருந்தாலும் விண்ணப்பதாரருடைய நிலைமை எப்படி இருக்குன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அதனால் சேங்ஷன் பண்ணுறவர் பகவான் எல்லாருக்கும் கொடுப்பார். ஆனால் அந்த அப்ளை பண்ணுறவங்களுடைய பக்குவத்தை பொறுத்து உடனே கிடைக்கலாம், கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அவர் சேங்ஷன் பண்ணிடுவார். எந்த அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். அதனால் நம்ம கேட்குறத கேட்கணும்ல. காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொடும் செயல்களாலே கொலைக்கருவியாலே கோளாலே பிறவி பற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன். அவருக்கு விரைந்தளித்தான் எனக்கே. எனக்கு உடனே கொடுத்துட்டான்ப்பா. இதனால் என்ன சொல்கிறாரு? எனக்கு இப்படி கொடுத்தான்ல, நான் கேட்ட உடனே கொடுத்தான்ல. ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர். ஐயோ இதெல்லாம் கேட்கலாமோ கேட்கக்கூடாதோ, கேட்டால் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, இதெல்லாம் நினைக்காதீங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ நினைக்காதீங்க. நாம் என்ன பாவம் பண்ணியிருக்குமோ நினைக்காதீங்க. கேட்குறத கேட்டுடுங்க. கொடுக்கறது அவர் பொறுப்பு, கேட்குறது நீங்களாக இருக்கணும் இல்லையா? அதனால் ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர். எந்தை அருட்பெருஞ்சோதி ஒரு எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. இறைவனை சார்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க. இயேசுநாதர் ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா? கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும் இல்லையா? அது மாதிரி கேட்கறது நாம இருக்கணும். குழந்தைன்னா அழுவணும், அம்மா குழந்தைக்கு பசி இருக்குது, அப்போ இப்போ பால் கொடுத்தா ஒழுங்காக ஜீரணமாகும் அப்படின்னு குழந்தைக்கு பால் கொடுக்க கையில் தூக்குவாங்க. குழந்தை விளையாடிக்கிட்டே இருந்தால் கண்டுக்காமல் இருந்தால் அம்மா என்ன செய்வாங்க? எப்போ அழட்டும் பார்க்கலாம், அதுக்கு பசி வரட்டும் அப்போ கொடுப்போம் அப்படின்னு அவங்க வேலையை அப்படியே ஒரு கண்ணு கவனிச்சிக்கிட்டே இருப்போம், அவங்க வேலையை பார்ப்பாங்க. அது மாதிரி இறைவனும் நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்ம அழும்பொழுது தான் நம்மளை ரொம்ப நெருங்கி வருவார். நம்ம துன்பம் வரும்பொழுது தான் அழுவோம் இல்லையா? அதை தான் எல்லாரும் பெரியவங்களும் அதை சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொன்ன மாதிரி ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் விண்ணப்பம் வைக்கிறார். என்னெல்லாம் கேட்கலாம், எப்படியெல்லாம் கேட்கலாம். ஒரு பாடலில் சொல்கிறாரு, அது வணக்க பாடல், முதல் பாடல்லையே, வினையை அகற்றும் பெருமானே, நீ வினையை அகற்றக்கூடியவன் பெருமான், இவ்வேளை வந்து காத்தருள்வாய் விமலமூர்த்தி, உனை அல்லால் வேறு துணை உண்டோ, இவ்வுலகத்தில் ஒருவரில்லை, மனம் உழன்று சுழல்கின்றேன், மாய வலைக்குள் சிக்கி மதி மயங்கி, தினமும் யான் அலைவேனோ, சகிக்க ஒண்ணாது உனக்கு அபயம். நான் உனக்கு அபயம், அதாவது உங்ககிட்ட அடைக்கலமாக வர எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், விண்ணப்பிக்கிறேன். நீ வினை அகற்றக்கூடிய பெருமான், இந்த சமயத்துக்கு நான் இப்போ கஷ்டப்படுறேன்னு உன்னை கூப்பிடுறேன். இவ்வேளை வந்து காத்தருள்வாய் விமலமூர்த்தி, உனை அல்லால் வேறு துணை உண்டோ, இவ்வுலகத்தில் ஒருத்தரும் இல்லை. உங்ககிட்ட கேட்குற மாதிரி இந்த உலகத்தில் யார்ட்டையும் கேட்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. நான் கேட்டாலும் அவங்க கொடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவங்க. நான் கேட்குறது உங்ககிட்ட மட்டும்தான் கேட்க முடியும், நீ மட்டும்தான் கொடுக்க முடியும். நீ தான் வினை அகற்றக்கூடிய பெருமான். அதனால் உனை அல்லால் வேறு துணை உண்டோ, இவ்வுலகத்தில் ஒருவர் இல்லை. இருக்கிற அத்தனை சுற்றமும் உற்றார் பெற்றார் எல்லாமே எந்த உறவாக இருந்தாலும் மாறக்கூடியது, மறையக்கூடியது, அழியக்கூடியது, எதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாதது, சொல்ல முடியாமல் கூட இருக்கும் பல விஷயங்கள். ஆனால் உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி கேட்குறேன். அதனால் என்னுடைய வினை அகற்று,
இவ்வேளை வந்து காத்தருள்வாய் அப்படின்னு கேட்பார். தினமும் ஏன் அலைவேணும், இந்த மாதிரி உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. நான் எப்படி கஷ்டப்படுறேன்னா, மனம் உழன்று சுழல்கின்றேன் மாய வலைக்குள் சிக்கி மதிமயங்கி. நான் இந்த மாயைன்ற வலைக்குள்ளே சிக்கிட்டேன். அதனால் எனக்கு மனசும் சரியில்லை, அறிவும் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. எந்த நேரமும் மனசு சுரண்டுக்கிட்டே இருக்குது. இதுக்குள்ளேயே நான் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மயக்கமாக இருக்குது. தெளிவாக என்னால் சிந்திக்க முடியல. அதனால் ஒன்றை தவிர என் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவங்க வேறு யாரும் கிடையாது. இதே மாதிரி தினமும் நான் அலையலாமா? இப்போ இது வரைக்கும் நான் அலையிறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். சொன்ன பிறகு நான் அலையலாமா? உங்ககிட்ட ஒப்படைச்ச பிறகு அலையலாமா? அதனால் தினமும் ஏன் அலை வேணும், சகிக்க ஒண்ணாது, என்னால் தாங்கிக்க முடியாத அப்பனே, உனக்கு அபயம் செப்புவாயே அப்படின்னு சொல்கிறார். அடுத்தடுத்த பாடல்களில் நிறைய கேட்குறாரு. அடுத்த பாடல்லையும் சொல்கிறாரு, விநாயக பெருமானை. விநாயக பெருமான் அவருக்கு பல முறை காட்சி கொடுத்துருக்காரு. விநாயக பெருமானையும் பாடியிருக்காரு, அம்பாளையும் பாடியிருக்கார், முருகனை பாடியிருக்கார், சிவபெருமானை பாடியிருக்கார். அந்த பாடல்களில் நிறைய சொல்லியிருக்கார். நாம் சில வரிகளை இந்த பதிவுக்கு எடுத்துக்கிறோம். வாவா கணேசா வரம் தருவாய் கணேசா அந்த பாடலில் சொல்கிறாரு, வா வா கணேசா வரம் தருவாய் கணேசா. என்னன்னு வரம் தரணும்? பாவால் எந்த நாவால் உரை பாட அருள் தேட வாவா கணேசா. நான் ஒன்றை பாடணும், என் வாயால் ஒன்றை பாடணும். பாட்டே அர்ச்சனை பாட்டாகவே இருக்கும். நான் ஒன்றை பாடணும். அந்த பாடினதுனால என்னுடைய நாவால் மனசார வாயார பாடணும். அப்படி பாடுறதுனால உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கணும். அதுக்காக நீ வா வா அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அந்த பாடல் நிறைய போகுது. நிறைய பாடல்களில் கேட்டிருக்காரு. நம்ம சில வரிகள் பார்க்குறோம். தொந்தி வயிறு குலுங்க உந்தன் துதிக்கை அசைந்தாட தந்தி முகமிழங்க காலில் சலங்கை இசைப்பாட. இறைவன் வரும்பொழுது எப்படி இருப்பார்? விநாயக பெருமான் நடந்து வர்ற காட்சி அப்படியே காமிப்பார். அவருடைய தொந்தி வயிறு குலுங்குதான், துதிக்கை அசைஞ்சு ஆடுதான், தந்தி முகம் இலங்குதான், காலில் நடந்து வர்றப்போ சலங்கை இசைப்பாடுதான், தலையில் அந்திமதி அணிஞ்சிருக்காராம். சிவனுடைய மகன் அந்திமதி அணிந்த சிவபெருமானுடைய அரண் புதல்வா, நீ எதுக்கு வந்திருக்கன்னா விளையாட வந்து உதித்தாய். இந்த உலகத்தில் திருவிளையாடல்கள் பண்ணுறதுக்காக வந்து உதித்தோனே எதுக்காக வரணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மலர் சரணம் தருவருக்கு உன்னுடைய திருவடியை தான் நான் கேட்குறேன், வேறு ஒன்றும் பெருசாக கேட்கல. அதனால் மலர் சரணம் தர வருக வாவா கணேசா அப்படின்றார். அதே பாடலில் சொல்கிறாரு, அனை முகத்தோனே அங்குச பாசத்தோனே கான குறவள்ளி கணவனுக்கு மூத்தோனே மோனமதில் உணர்ந்த மும்மதவேள் என்னும் பரனே, ஞானகுரு மூர்த்தி நீ ஞானகுரு, எல்லாத்துக்கும் தலைவன். அப்போது நீ நான் என்ன கேட்குறனோ அதை கொடுக்கறதுக்கும் என்னை காப்பாற்றுறதுக்கும் உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. முதல்ல சொன்னார்ல, உனையல்லால் வேறு துணை உண்டோ இவ்வுலகத்தில் ஒருவர் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படி ஞானகுருமூர்த்தி என்னாலும் என்னை காக்க வா. தினம் உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லைப்பா. என்றைக்கும் நீ தான் என்னை காப்பாற்றணும். பர்மனெண்ட்டாக போட்டார். இன்றைக்கி காப்பாற்று, நாளைக்கு காப்பாற்று, இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்று, அது கிடையாது. எந்த நாளும் என்னை காக்க வாவா கணேசா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அது இயற்கை வர்ணனை கொஞ்சம். செந்தாமரை வாவிகள் செறிந்த பூங்காவனமும் மந்தாரை பிச்சியோடு முல்லை மலர் சூழ் வனமும் விந்தையாக விளையாடருள் புரியும். அந்த மதுரை இருக்கே, அதோட அழகை வர்ணிக்க நல்லாவே இருக்கும். அதை மதுரை மாநகரத்தோட அழகை வர்ணிக்கிறாரு. சொந்தமான தென்மதுரை சுமுகா என்னை காக்க வாவா, என்னை காப்பாற்றுறதுக்கு நீ வாவா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடலில் சொல்கிறாரு, வரும் பிணிகள் யாவும் அகற்றும் வழி தேடி எனக்கு மலடு செவிடு ஊமைகளை மாற்றும் விதம் நாடும் கணேசா கணேசா அப்படின்வார். வேடிக்கையாகவே அந்தகர் தங்கள் விழிகள் தெரிந்திடவே அருள் காட்டுறதுக்கு வா வா அப்படின்வார். இது மாதிரி கேட்குறது பிறவி பிணி அறணும், நோய்கள்
சகல நம்முடைய குற்றங்குறைகள், மன மாசுகள் இதையெல்லாம் போகணும் அப்படின்னு இறைவன்கிட்ட விண்ணப்பிக்கிறப்போ எல்லாத்தையும் சேங்ஷன் பண்ணுறதுக்கு இறைவன் தயாராக இருக்கார். விண்ணப்பிக்கிற வேலையை நாம் தான் செய்யணும். முதலில் தொடங்குவது நாம இருக்க வேண்டும். நாம் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் நம்ம நோக்கி 3 அடி எடுத்து வைப்பாராம். அதனால் நாம் இந்த வேலையை செய்யணும். எல்லாரும் விண்ணப்பிக்க ஆரம்பிக்கணும், புலம்ப ஆரம்பிக்கணும், அழ ஆரம்பிக்கணும், கேட்டு வாங்கிக்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும். அதை நாம் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். முதல்ல என்ன கேட்கணுன்னு நாம் தான் தீர்மானம் பண்ணணும். கேள்வி சரியாக கேட்டால் தான் பதில் சரியாக கிடைக்கும் இல்லையா? அதனால் நாம் தயாராகிடுவோம். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மேமி வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.